வணக்கம். எல்லாரும் என்னை வெயிட் லாஸ் டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு நினச்சேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாலே லெட் மீ பி வெரி கிளியர் வித் யூ. எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லை இந்த வெயிட் லாஸ்க்கு, அண்ட் குவிக் டிப்ஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒரு குவிக் டிப் இமீடியட்டாக வெயிட் லாஸ் ஆகிடும், ஒரு 2 months வெயிட் லாஸ் ஆகிடும் அது நினச்சி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். ஐம் ரியலி சாரி டு டிசப்பாயிண்ட் யூ கைஸ். அது நடக்காத ஒரு கதை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டெடிகேஷன் எல்லாம் தேவைப்படும். இஃப் யூ வில்லிங் டு புட் இன் தி எஃபர்ட், திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் கொஞ்சம் நோட்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் படிக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கும், எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் மெடிக்கல் ரீசன்ஸ். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சில மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. அது என்ன இருக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தைராய்ட்ஸ். உங்களுக்கு தைராய்ட்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. சுகர் லெவல்ஸ், வைட்டமின் லெவல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி வைட்டமின் டி. உங்களுக்கு வைட்டமின் டி லெவல்ஸ் லோவாக இருந்தால் வெயிட் கெயின் ஆகிற சான்சஸ் இருக்கு, டிப்ரெஷன் ஆகிற சான்சஸ் இருக்கு, அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ உங்கள் வைட்டமின் லெவல்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்பெஷலி விமென், லேடிஸ்க்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஆஸ் ஃபார் as ஐ நோ இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ப்ராப்ளம்ஸ் லைக் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அது இருந்தால் வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு பெஸ்ட் பார்ட் இஸ் PCOSக்கு என்ன சொல்றாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டே வெயிட் லாஸ் தான். ஸோ இட்ஸ் வெரி catch-22 கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அது. பட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல் லிஸ்ட் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் இது. இதில் எதானா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இதுல ஏதான உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷியன் தேவைப்படும். அண்ட் அதை உங்க பிசிஷியன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. யூ நீட் மெடிக்கல் ஹெல்ப் ஃபார் திஸ், அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் மை டிப்ஸ் வில் ஹெல்ப் ஆர் நாட். செகண்ட், மென்டல் ஹெல்த். நீங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், எங்ஸைட்டி இந்த விஷயத்துல ஏதான ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா இதனால வெயிட் கெயின் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஸ்பெஷலி வித் டிப்ரெஷன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தால் யூ நீட் மென்டல் ஹெல்த் கேர். ஸோ அதை பண்ணால் யூ வில் ஃபீல் பெட்டர். அண்ட் அகேன் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் என்னோட டிப்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் ஆகாது. ஸோ யூ ப்ளீஸ் விசிட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஃபார் எனி ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அவங்க உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. தே வில் ஷோ யூ டு அ குட் டயட்டிஷியன் அண்ட் ஆல் ஆஃப் தட், அண்ட் யூ கேன் டேக் இட் ஆஃப் ஃப்ரம் தேர். ஓகே, டிப்ஸுக்கு வரலாமா? சாரி, காலையில இருந்து பேசிட்டு இருக்கு. ஸோ த்ரோட்ல கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண விஷயம் இதுதான். என்னோட மீல்ஸை நான் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேனோ குவான்டிட்டியை நான் கம்மி பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நீங்க சாப்பிட்ற இப்போ நீங்க எவ்வளோ மீல் சாப்பிட்றீங்களோ அமௌண்ட் அதை half பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் கட் இட் இன்டு half அப்புறத்துக்கு சேவ் பண்ணிக்கோங்க. அந்த half நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு 1 hour விட்டு பசிச்சா நீங்க எதான ஒரு ஸ்நாக் சாப்பிடலாம். யூஸ்வலி என்னோட ஃபேவரட் 1 cup of curd, இல்ல ஒரு பனானா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மேங்கோ, அந்த மாதிரி எதானா சாப்பிட்டுடுறேன். அதனால பசி போயிடும். ஆக்சுவலி நீங்க எல்லாருக்குமே ஐ திங்க் நாங்க எல்லாரும் தேவையான அளவுக்கு மீறி சாப்பிடுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்க ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். எங்க பாடிக்கு அவ்வளோ சாப்பாடு தேவையில்லை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்க. ஓகே, செகண்ட், டிவி பார்த்து போனை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தேவையான அளவு மீறி சாப்பிடுவீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ நோன் ஃபேக்ட். நான் இப்போ எனக்கே இந்த கெட்ட பழக்கம் இருந்தது. பெட் மேல உட்காந்து டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியாது. அண்ட் ஓவரா சாப்பிட்டுடுறோம். அண்ட் இதனாலதான் வெயிட் கெயின் அவ்வளோ ஆகும். ஸோ டிவி, போன் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம சாப்பிடுங்க. சிட் வித் யுவர் ஃபேமிலி. அவங்க டேல என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க, புதுசா என்ன நடக்குது, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்லோவா சாப்பிடுங்க. என்ஜாய் யுவர் மீல். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டா
நீங்க ஓவரா சாப்பிட மாட்டீங்க. ஓகே, சாரி அபவுட் ஒன் நெயில் பாலிஷ். நேற்று ஒரு விஷயம் நடந்தது வீட்டில். பாலிஷ் போடும்போது எங்கள் மம்மி என்னை கூப்பிட்டு என்ன வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ஃபுல் பண்ணுறது மறந்துட்டேன். ஐ காட் டிஸ்ட்ராக்டட். ஸோ லைக் தட். ஹாவ் அ பிளேஸ். ஓகே, பெட் மேலே உட்காந்து சாப்பிட்றது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். பெட் மேலே உட்காந்து நாங்கள் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் ஓவராக தான் சாப்பிட போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஏதான ஒரு ஸ்பாட்டை நீங்கள் பாருங்க. டைனிங் டேபிள் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் டைனிங் டேபிளில் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடலாம். நீங்கள் எப்போ மீல்ஸ் சாப்பிட்றீங்களோ சிட் ஆன் அ டைனிங் டேபிள் அண்ட் ஒன்லி ஈட் ஓவர் தேர். டைனிங் டேபிள் இல்லையா, நோ ப்ராப்ளம். எங்களுக்கெல்லாம் வீட்டில் கீழே உட்காந்து தான் சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருந்தது. இப்போதான் டைனிங் டேபிள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா டைனிங் டேபிள் வந்து இங்கே பேக்ஸ் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் கீழேயும் உட்காந்து சாப்பிடலாம். பட் ஜஸ்ட் ஃபைண்ட் ஒன் ஸ்பாட். அந்த ஸ்பாட்ல நீங்க போவீங்க, உட்காருவீங்க, உங்க ஃபேமிலியோட பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, அங்கேருந்து ஏஞ்சிடுவீங்க. தட்ஸ் இட். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகாதீங்க மீல்ஸ் டைம்ல. திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் யூ டு பி கம்ஃபர்டபுள். ஓகே, யூ ஜஸ்ட் நீட் டு கெட் இன், ஃபினிஷ் யுவர் ஃபுட், என்ஜாய் யுவர் ஃபுட் அண்ட் கெட் அவுட். தட்ஸ் இட். அங்கே நிறைய நேரம் உட்காருது வேண்டாம், தேவையில்லை. அது பண்ணிட்டு இருந்தா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. செகண்ட் சர்விங்க்கு போவாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ ஃபுட் சர்வ் பண்ணுவீங்களோ அதை ஃபினிஷ் பண்ணுங்க அண்ட் தட்ஸ் இட். அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு உங்களுக்கு இன்னும் பசிச்சுட்டு இருந்தா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். பட் 1 hourல உங்களுக்கு ஆக்சுவலி பசி போயிடும், நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் சர்விங்க்கு போவாதீங்க. தட் இஸ் another பிக் டிப் தட் ஐ ஹவ் காட்டன் ஃபார் மை செல்ஃப். இந்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ 1 yearல ஐ ஹவ் லாஸ்ட் அபவுட் 10 kilos. அண்ட் நான் பார்க்கும்போது இது எப்படி நடந்ததுன்னா, நான் என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது, என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன், அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஓகே, எவ்ரிதிங் இன் லிமிட்ஸ். இதுதாங்க வாழ்க்கையோட the most important lesson you will ever learn in your life is to do everything in limits. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். நான் சத்தியமா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, காப் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, முறுக்கு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. என்னால முடியாது. அண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தா உங்க வாழ்க்கையிலேயே இருக்கிறது ஒரு 4-5 திங்ஸ் தான் உங்களுக்கு அந்த பிளஷர் கொடுக்கறது. அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருந்தா எப்படி? கரெக்டா? எனக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து எனக்கு சாக்லேட்ஸ் கிரேவிங் ஆனப்போ எல்லாம் 1 piece சாக்லேட் சாப்பிடுவேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கிரேவிங் ஆனதா 2 pieces சாப்பிடுவேன். பட் அதோட நிறுத்திடுவேன். ஓகே, முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 to 2 முறுக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஸோ நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, பட் லிமிட்ல சாப்பிடுங்க. And in the carbs is not good for you, fat is not good for you, ghee சாப்பிடக்கூடாது, you should not be having sugar. இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். Carbs is important for you. It is a very essential part of your nutrition. So அதை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க 4 rotis சாப்பிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட், ஆனா இப்போ 2 rotis சாப்பிடுங்க. கம்மி பண்ணுங்க, பட் நிறுத்தாதீங்க. It is very very important for you. Okay, யோகா எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யோகா போரிங்கா இருக்கும்னு. பட் அப்படியே ஒரு 3 times in a week ஒரு 15 to 20 சூரிய நமஸ்கார்ஸ் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ வில் ஸ்டார்ட் நோட்டிசிங் சோ மச் டிஃபரன்ஸ். உங்க பாடியில, உங்க மைண்ட்ல எல்லாமே ஒரு அலைன்மெண்ட் மாதிரி ஆயிடும். யூ ஷுட் ரியலி ட்ரை இட். சூரிய நமஸ்கார்ஸ் அட்லீஸ்ட் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க. 3 times a week சூரிய நமஸ்கார் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன் எவ்ரி டே. உங்க மென்டல் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க பிசிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் யூடியூப்ல போனால் உங்களுக்கு நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கோ. அதில் 1 டெக்னிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை விடாமல் எவ்ரிடே பண்ணுங்க. யூ வில் ஸ்டார்ட் நோட்டிசிங் அ டிஃப்ரென்ஸ். 1 இஸ் தட் அந்த காம்னஸ் உங்களுக்கு வந்துடும். 2 பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும். நீங்க உங்களை பார்க்குற விதமே மாறிடும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு மெடிடேட். Do something nice for yourself every day. நீங்க இப்போ கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது
அந்த நெகட்டிவ் விஷயம் எல்லாம் பிக்கப் பண்றீங்களே, ஓ எனக்கு இங்கே ஃபேட் இருக்கு, எனக்கு இங்கே ஃபேட் இருக்கு, ஓ ரிங்கிள்ஸ் வந்துடுச்சு, கிரே ஹேர் வந்துடுச்சு. நோ மோர். நீங்க பார்க்கும்போது பாசிட்டிவ் விஷயங்கள்ல தான் பார்ப்பீங்க இனிமே. என்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, என்னோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த காது கூட ரொம்ப கியூட்டாவே இருக்கு, முடி நல்லா இருக்கு, இட்ஸ் வெரி ப்ரிட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் ரீஅஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் ஒன். திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப். மேக் ஒன் அதர் பர்சன் ஹாப்பி எவ்ரி டே. லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப். எப்பவுமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு நீங்க ஹாப்பினஸ் கொடுக்கும்போது அது உங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் குட் பி எனி ஒன். ரொம்ப நாளா பேசாத ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுங்க. இன்ஸ்டாகிராம்ல எந்த சோஷியல் மீடியாலன்னு உங்க ஃப்ரெண்ட் எதனா போஸ்ட் பண்ணிருந்தா ஒரு ஸ்வீட்டான ஒரு காமெண்ட் போடுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க இன்னைக்கு. அவங்க ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் வரும் பாருங்க. அந்த ஸ்மைல் உங்க பாசிட்டிவிட்டி அவ்வளோ ஃபியூல் பண்ணும். டெல் சம்திங் நைஸ். உங்க அம்மாக்கே சொல்லுங்க, மம்மி ஃபுட்டு செம்மையா இருக்கு இன்னைக்கு, என்ன ஒரு மேஜிக் போட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுங்க. இட் இஸ் ஓகே. அப்பாவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஃபுல்லா இருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கலாம். தேங்க்ஃபுல்லா இருங்க. இட்ஸ் குட் ஃபார் யூ. நெக்ஸ்ட், இதுதாங்க கொஞ்சம் கஷ்டம். வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணுங்க. ஆனஸ்ட்லி லாக்டவுன் எப்போல இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கும், எங்க மம்மி என்ன வந்து அவ்வளோ வேலை பண்ண வைக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபனி அண்ட் ஐ எம் ஓகே. நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர் வந்ததே எங்க மம்மிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் ஹர் அவுட். ஸோ என்னோட ரூம்ல இருந்து பெட் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங், குக்கிங், வெசல் வாஷிங் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அண்ட் அட்லீஸ்ட் 4 to 5 days in a week நான் பண்ணுவேன். இந்த நெக்ஸ்ட் 2 to 3 days மம்மி பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நாங்க எங்க ஒர்க்கை டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணுங்க. எங்க வீட்டில் எங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு நாங்க இன்னும் அலோவ் பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் பெய்ட் ஹாலிடே கொடுத்துருக்கோம். பிகாஸ் அவங்க ஃபேமிலியும் சேஃபா இருக்கணும், எங்க ஃபேமிலியும் சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக தான். பட் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நீங்களும் வேலை பண்ணுங்க. டோன்ட் லெட் யுவர் மாம் டூ ஆல் த ஒர்க். என்னோட மம்மி ஆல் த ஒர்க் பண்ண விட்டா அடிப்பாங்க. டான்ஸ். சீரியஸ்லி கைஸ், உங்களுக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க வேலை பண்ணும்போது ஹெட்போன்ஸை போட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு நீங்க டான்ஸ் பண்ணிக்கிட்ட வேலை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை பண்ணது உங்களுக்கு தெரியாது. செகண்ட்லி, மியூசிக் ஹெல்ப்ஸ் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் and it produces happy hormones. So happy hormones, happy-ஆ இருந்தா உங்க weight எல்லாம் கம்மி ஆயிடும். I promise. Okay, it's just be happy. So dance பண்ணுங்க. யாரும் பார்க்காத மாதிரி டான்ஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம், who cares? Just dance, enjoy it and வேலை பண்ணுங்க. Just keep moving, okay? எந்த ஒரு காரணத்துக்கு பெட் மேலேயே இருக்காதீங்க. That is the worst thing you can do for your body, your health. It's not good. So move around as much as you can and உங்க மூட் கூட இதனால நல்லா தான் இருக்கும். ஓகே, பிளான் யோர் மீல்ஸ். எக்ஸைட்டட் அபவுட் ஈட்டிங். ஓகே, நாளைக்கு என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம். ஓகே, நீங்க சின்ன அமௌண்ட் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுங்க. ஸோ யூ கேன் ட்ரை சம்திங் நியூ. ஏதானா ஒன்று, how do I say this? Try something exotic. Maybe you want to try a roast chicken. Maybe you want to try a salmon with lemon dressing. I don't know. But இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு டிஷ்ஷை நீங்க யூடியூப்ல பாருங்க. ரெசிபிஸ் கிடைக்கும். என்னால முடிஞ்ச ரெசிபிஸ் நான் போடுவேன். சாரி about that. ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஆக்சுவலி. அண்ட் நீங்க உங்க மீல்ஸை பிளான் பண்ணா உங்களுக்கு தெரியும் சின்ன குவான்டிட்டியா இருந்தாலும் சூப்பரா சாப்பிடுவீங்கன்னு. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சமைச்சு போடுங்க. அவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். பிளஸ் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணதுன்னா, நான் சமைக்கும் போது ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட். சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடணும், எப்படி சாப்பிடுறாங்க, அவங்க என்ன பண்றாங்க ಅನ್ನೋதுல தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சாப்பிட்றதுல இல்ல. ஸோ தட் ஒர்க்ஸ் டூ. ஓகே, அண்ட் ஸ்மால் பிளேட்ஸ். இட்ஸ் அ வெரி ஓல்டு ட்ரிக். பட் இந்த ட்ரிக்கு ஆனஸ்ட்லி ஒர்க் ஆகும். சின்ன போல்ஸ், சின்ன பிளேட்ஸ், இதை யூஸ் பண்ணா நீங்க நிறைய சாப்பிட்ற மாதிரி உங்க மைண்டுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலி நீங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் சாப்பிடுவீங்க. ஸோ ஸ்மால் பிளேட்ஸ்
அண்ட் ஸ்லோவா சாப்பிடுங்க. எந்த ஒரு ஹரியும் இல்லை. நீங்க குயிக்கா சாப்பிட்டுட்டீங்க, நீங்க குயிக்கா சாப்பிடலன்னா வேற அவங்க வந்து உங்க சாப்பாடு சாப்பிட்டுடுவாங்கன்னு இல்லை. ஸோ ஸ்லோவா என்ஜாய் பண்ணி உங்க மீல சாப்பிடுங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதான் நான் அப்போவே சொன்னேன் இல்ல, நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பி அவேர் ஆஃப் ஆல் திஸ். அதுக்கு தான் டிவி போன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸ்நாக்கிங், இதுதாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிட்வீன் மீல்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும். போர்டம்னால சாப்பிடுறோம், சம்டைம்ஸ் இரிட்டேஷன்னால சாப்பிடுறோம். ஸோ இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிட்வீன் மீல்ஸ் பசிச்சா நீங்க ஹெல்த்தியா சூஸ் பண்ணுங்க. லைக் சூஸ் அ bowl of curd, சூஸ் அ ஃப்ரூட். லைக் ஐ சாid, முறுக்கு சாப்பிட்டாலும் ஒரு முறுக்கு சாப்பிடுங்க, எது சாப்பிட்டாலும் சின்ன அமௌண்ட்ஸ்ல சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க. நாட் ஜஸ்ட் தட், எங்க பேசிக் என்ன சொல்றாங்க, எங்க இந்தியன் ஹர்ப்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திங்ஸ் லைக் இந்த டீ வந்து நான் டெய்லி 3 times சாப்பிடுறேன். அண்ட் இதனால என்னோட மெட்டபாலிசம், இம்யூனிட்டி எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இது ஜிஞ்சர், ஜீரா, பெப்பர், இதை 3ஐயும் க்ரஷ் பண்ணிட்டு நல்லா கொதிச்ச வச்சு அந்த தண்ணியை குடிங்க ரைட் ஆஃப்டர் யோர் மீல்ஸ். அண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஆன்சர் தெம் ஆல். இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னாலே நான் எடுத்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறது. நான் எதாவது நான் மறந்துட்டு இருந்தா இன்னொரு வீடியோ பண்ணி போட போறேன். பட் எதுவுமே மறக்கல, இதெல்லாம் உட்காந்து ஐ ரோட் இட் டவுன் அண்ட் ஐ கேம் டு யூ கைஸ். பேசிக்லி பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஆர். நீங்க எப்படி இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க. உங்க மனசு அழகா இருந்தா அந்த பாடி அப்படியே ஷேப் ஆகும். அண்ட் உங்க மென்டல் ஹெல்த், உங்க பிசிக்கல் ஹெல்த், இந்த விஷயங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி வைங்க. இதனாலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இதனாலேயும் வெயிட் கெயின் ஆகும். வேற அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பினஸ், உங்க சின்ன ஸ்மைலே போதுங்க அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ கண்டினியூ டூயிங் தட். அண்ட் ஒன்ஸ் யூ see everyone happy around you, you will also be happy. And நீங்க ஹாப்பியா இருக்கிறது எல்லாரும் பார்த்தா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. It's all a dominoes effect. So this is it guys. Any questions கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது ஒரு few monthsக்கு ட்ரை பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் ஐ நோ இட் will work for you. I hope it works for you. All the very best. Love you all.